தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் அருகே மாதவனூர் கண்மாய் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எண்ணெய் கிணறு அமைக்கும் பணி துவங்கியதால் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் குமார் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 20 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் எண்ணெய் கிணறுகள் தோண்டக்கூடிய பணிகள் தற்பொழுது தேவிப்பட்டினம் அருகே துவங்கியுள்ளது. இந்த பணியை தற்பொழுது விவசாய சங்கத்தினர் தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து அவரிடத்தில் கேட்கலாம். வணக்கம். தற்போது எந்த பகுதி இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு இடத்துல? ஐயா, ராமநாதபுரம் மாவட்டத்திலே ஒரு 20 இடங்களிலே கிணறுகள் தோண்ட அனுமதித்திருக்கிறார்கள். அதில் ஒரு இடம் அலமலேந்தல். அந்த அலமலேந்தல் என்பது மாதவனூர் கண்மாய்க்கு பக்கத்தில் மங்கம்மா சாலை என்று பழைய காலத்தில் உள்ள சாலைக்கு பக்கத்தில் இங்கே ஒரு 3 கனரக வாகனங்களை கொண்டு வந்து ஆழ்துளை கிணறுகளை அவர்கள் தோண்டி கொண்டிருக்கிறார்கள். 2 நாட்களாக வந்து இந்த இடத்தை செட் பண்ணி தோண்ட ஆரம்பித்து ஒரு 40 மீட்டர் தோண்டிய நிலையில நாங்கள் வந்து அதை தடுத்து விட்டோம். ஏன்னா 25ஆம் தேதி அரசு திட்டவட்டமா அறிவிச்ச பின்னாடியே என்ன தைரியத்தில் இந்த கனரக வாகனங்களை கொண்டு வந்து இந்த கிணறுகளை தோண்டுகிறார்கள். எனவே இந்த மாவட்டத்தை, நிலத்தையும் நீரையும் மண்ணையும் பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில விவசாயிகள் வந்து அதை தடுத்து நிறுத்தி இந்த எந்திரங்களை எடுத்து செல்ல வேண்டும் என்று நாங்கள் அந்த பணிகளை தடுத்து நிறுத்தி அந்த இடத்திலேயே விவசாயிகள் அறவழியிலே நாங்கள் அமர்ந்து போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்ப தமிழக அரசு சார்பில் வந்து 20 இடங்கள்ல வந்து ஹைட்ரோ கார்பன் எண்ணெய் கிணறுகள் அமைப்பதற்கு சுற்றுப்புறச்சூழல அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா தற்பொழுது வந்து அதுக்கான பணியை வந்து துவங்கி இருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மக்கள்கிட்ட வந்து சரியான விஷயங்களை சொல்லணும். இப்ப அரசு வந்து மார்ச் மாசம் 11ஆம் தேதியே அனுமதி கொடுத்தாச்சு. வந்து ஆகஸ்ட் 24 தான் அமைச்சர் எங்களுக்கு நேரடியா அனுமதி கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு தெரியல. உடனே இப்ப தெரிஞ்ச உடனே தலையிட்டோம்னாங்க. தெரிஞ்ச உடனே தலையிட்டு நீங்க சொன்ன 5ஆவது நாள் கிணறு தோண்டிக்கிட்டு இருக்காங்களே, இதை எங்க போய் சொல்றது? இதுக்கு மேல யாரு சொல்லணும்? சுற்றுச்சூழல் அமைச்சர் திட்டவட்டமாக சொல்லிட்டாரு. ஆனா அவர் சொன்ன 6 நாள் கழிச்சு மாதவனூர் கம்மாய்க்கு பக்கத்துல இங்க கிணறு தோண்டிக்கிட்டு இருக்காங்க. 3 எந்திரம் வந்திருக்கு. எந்த எந்திரத்திலையும் பாத்தீங்கன்னாலும் பதிவு எண் கிடையாது. பூரா கனரக ஹெவி வெஹிக்கிள்ஸ் வந்து தோண்டுது. அப்ப அரசாங்கம் விவசாயிகளை ஏமாற்றக்கூடாது என்று நாங்கள் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த திட்டத்தினால விவசாயிகளுக்கு வேற எந்தெந்த பகுதியில் உள்ள விவசாயிகளும் அவங்களுக்கு வந்து பாதிப்புகள் இருக்குன்னு சொல்லி மலைச்சாமிங்கிறவங்க சொல்றாங்க. இந்த பகுதி வந்து எப்படி உங்களுக்கு தெரியும் இந்த பணி துவங்க? இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடங்கக்கூடாது, முற்றிலும் தடை செய்ய வேண்டும் என்கிற வலியுறுத்தி ஹைட்ரோ கார்பன் எதிர்ப்பு நடவடிக்கை குழு என்று உருவாக்கியதற்கு பின்பாக இந்த மாதவனூர் தேவிப்பட்டினம் அருகில் உள்ள மாதவனூர் அருகிலே தோண்டுவதாக தகவல் கிடைத்து இன்றைக்கு ஆய்வுக்குத்தான் நாங்கள் இங்கே வந்தோம். இங்கே வந்தவன் தான் 2-3 நாட்களாக இந்த வேலை நடக்கிறது என்று எங்களுக்கு தெரிகிறது. அப்படி என்றால் நிதியமைச்சர் சொல்லியும் அதையும் மீறி ONGC நிறுவனம் நடைபெறுகின்றது என்றால் இந்த தமிழ்நாட்டிலே ராமநாதபுரம் மாவட்டத்திலே மாவட்ட ஆட்சியர் இருக்கிறார்கள், மாவட்ட நிர்வாகம் இருக்கிறது. அதையும் தாண்டி ONGCக்கு அந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கிறதா விவசாயிகள் சந்தேகிக்கின்றனர். இன்றைக்கு சீமைக்கருவேல் வந்ததினால்தான் இந்த பகுதியில விவசாயம் கெட்டு போய்விட்டது. சீமைக்கருவேலை அழிக்க வேண்டும், விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற வேளையிலே மண்ணையும் மக்களையும் காற்றையும் நிலத்தையும் அத்தனையும் மாசுபடுத்துகின்ற இந்த திட்டங்களை மேலும் மேலும் விரிவுபடுத்தி கொண்டு செல்வது விவசாயிகளுக்கு பெரிய வருத்தம் அளிக்கிறது. நாங்கள் இதை விட்டுவிடுவதாக இல்லை. இந்த திட்டங்களை ராமநாதபுரம் மாவட்டத்தில் முற்றிலும் முடித்து கொண்டு போகும் வரையில தொடர் போராட்டங்களில் ஈடுபடுவதற்கான திட்டங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 20 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் எண்ணெய் கிணறுகள் அமைக்கக்கூடிய பணியானது தற்பொழுது தேவிப்பட்டினம் பகுதியில் திடீரென துவங்கியுள்ளதால் விவசாயிகள் மற்றும் மீனவர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் மத்தியிலும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதே இப்பகுதி பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. தேவிப்பட்டினம் பகுதியிலிருந்து குமார், நியூஸ் 7 தமிழ், ராமநாதபுரம்.